நாளும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளும் நாட்டின் பல இடங்களினுடைய காலநிலையை பற்றி பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய நாள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டினுடைய அதேபோல தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய மாதிரியான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக இருக்கிறது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நாள் வடமாகாணத்தினுடைய யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்கள் பரவலாக சில இடங்களில் மழையோடுதான் இன்றைய நாள் காலை பொழுது விடிந்திருக்கிறது. ஓரளவு மழைமூட்டமான வானிலைதான் இன்றைய நாளும் இருக்கப் போகின்றது. பலத்த காற்று மற்றும் மின்னல் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ இருக்கின்ற ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசக்கூடும். நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். மழை பெய்கின்ற நேரத்தில் கடல் பிராந்தியங்களுக்கு செல்வதை ஓரளவு தவிர்த்து கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மழை பெய்யக்கூடிய நேரங்களில் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை தீர்க்கமான முறையில் சரிபார்த்து மேற்கொள்ளுங்கள். அதேபோல இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.